திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தின் பொருளை பார்க்கலாமா? திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையிலே நீராடிவிட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது. ஏனெனில் மார்கழியில் பூக்கும் மலர்கள் அத்துணையும் மாலவனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது. தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும். ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் அல்லவா? வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அல்லவா? அதனால்தான் பாவை நோம்பின் போது நெய், பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள், தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள்.